டெல்லி போராட்டத்தில் காயமடைந்தவர்களை சந்திக்க திமுக எம்பிக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், என்ன காரணம் சொல்லி இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்று முன்தினம் நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பினர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் பல போராட்டக்காரர்கள் மற்றும் மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் மீண்டும் தற்போது ஜந்தர் பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக குழுவினர் அவர்களை சந்திக்க முயன்ற போது அவர்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன காரணத்தினால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை. நேற்றைய தினம் கூட விடுதலை சிறுத்தைகள் எம்பி திருமாவளவன், அதே போல இடதுசாரி எம்பிக்கள், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆதரவும் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக எம்பிக்களுக்கு அனுமதி வழங்கப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுக்கு நன்றி ரமேஷ். டெல்லி போராட்டத்தில் காயமடைந்தவர்களை சந்திக்க திமுக எம்பிக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.